வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். பொங்கல் பரிசுத் தொகை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆலோசனை. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் உடன் ஆலோசனை கூட்டம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. எலுமிச்சம் பழத்தை வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டுகிறார் என்ஆர் என்று மகளிர்களிடம் கிண்டலாக பேசிய துணை சபாநாயகர் ராஜவேலு. போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரியை ஆளும் ஆட்சியாளர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி தொடக்க விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். பொங்கல் பரிசுத் தொகை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆலோசனை. தமிழகத்தில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 3000 பரிசுத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் 4 கிலோ பச்சரிசி, நெய், பச்சை பருப்பு உட்பட ரூபாய் 800 மதிப்புள்ள பொருட்கள் கொண்ட பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் பொங்கல் பரிசுத் தொகை அறிவிக்கப்படவில்லை. தமிழகத்தில் பரிசுத் தொகை அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து புதுச்சேரி மக்களிடம் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. புதுச்சேரியும் பொங்கல் பரிசுத் தொகுப்பை விரைவில் அறிவிக்கப்படும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று தெரிவித்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி இன்று காலை ஆளுநர் மாளிகைக்கு சென்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் பொங்கல் பரிசுத் தொகை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். அரசிடம் பொங்கல் பரிசுத் தொகை வழங்க தேவையான நிதி இல்லை. இதனால் வேறு திட்டத்திற்கான நிதியை மடைமாற்றம் செய்தால் இந்த பரிசுத் தொகையை வழங்க முடியும் ஆளுநரிடம் முதலமைச்சர் கூறியதாக தெரிகின்றது. இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக கைலாசநாதனுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். குறைந்தபட்சம் தமிழகத்தை போல ரூபாய் 3000 பரிசுத் தொகை அறிவிக்கப்படும் என தெரிகின்றது. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் உடன் ஆலோசனை கூட்டம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்தும் தேசிய தலைவர்கள் வருகை குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள், சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், பொதுச் செயலாளர் இளையராஜா மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த மாநில மற்றும் பல்வேறு தொகுதியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். எலுமிச்சம் பழத்தை வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டுகிறார் என்ஆர் என்று மகளிர்களிடம் கிண்டலாக பேசிய துணை சபாநாயகர் ராஜவேலு. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் மடுகரை காமராஜர் பகுதியில் பொதுப்பணித்துறை மூலமாக ஆழ்துளை கிணறு மற்றும் உயர் ரக மின் மோட்டார்கள் அமைக்கும் பூமி பூஜை நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 16 லட்சத்திற்கான பணியை தொடக்கி வைத்தார் துணை சபாநாயகர் ராஜவேலு. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பெண்கள் துணை சபாநாயகரிடம் இப்பகுதியில் உள்ள சாலை நீண்ட நாட்களாக பயன்படுத்த முடியாமல் உள்ளதாகவும் இன்னும் சில மாதங்களுக்குள் தேர்தல் வருவதால் அதற்கு முன்பாகவே சாலையை சரி செய்யுமாறு கோரிக்கை வைத்தனர். இதனை கேட்டுக்கொண்ட துணை சபாநாயகர், அடுத்த 5 வருடம் நான் தான் சட்டமன்ற உறுப்பினர், அப்போது சரி செய்து விடுவேன் என்று கூறினார். அப்பொழுது பொதுமக்களும் உடனடியாக சாலையை சரி செய்யுமாறு கோரிக்கை வைத்தனர். அதற்கு ஒரு பெண்மணியிடம் எலுமிச்சம் பழத்தை கொடுத்துவிட்டு, இதை பத்திரமாக வைத்துக்கொள், இதை வைத்து கொண்டு தான் என்ஆர் காலத்தை ஓட்டுகிறார் என்று கூறினார். ஆட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ மற்றும் துணை சபாநாயகர் பதவியில் இருந்து தனது சொந்த கட்சி முதல்வரை விமர்சித்து கிண்டல் அடித்தது பேசியது அப்பகுதியில் பொதுமக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரியை ஆளும் ஆட்சியாளர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், போலி மருந்து விவகாரத்தில் ஆளும் என்ஆர்சி பிஜேபி அரசாங்கம், பிஜேபியில் உள்ள சபாநாயகர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் நாளுக்கு ஒரு பொய் சொல்லி மக்களை திசை திருப்பும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். 2017ஆம் ஆண்டு நாராயணசாமிதான் உரிமம் கொடுத்தார் என்று பொய்யான தகவலை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சொல்வது மக்களிடம் எடுபடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2017ஆம் ஆண்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் என்பதை நமச்சிவாயம் மறந்து பேசுகிறார். அதேபோல் முன்னாள் முதலமைச்சர் இதில் சம்பந்தம் இல்லை என்பதை அவரை ஒப்புக்கொள்கிறார்.
இதுவரை அரசியலில் தவறு செய்த அனைவரும் பிஜேபியின் அச்சுறுத்தலுக்கும் பயந்து பணம் ஒன்றுதான் முக்கியம் என்று பிஜேபியால் ஐக்கியமாகி விட்டதாக குற்றம் சாட்டினார். பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்கும் என்று கூறி போதைப்பொருள், மதுபானம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாளைய சமுதாயத்தை சீரழித்து பின்தங்கிய இந்தியா போல் பின்தங்கிய புதுச்சேரி, ஓஸ்ட் புதுச்சேரி என்ற இடத்தில் நமது மாநிலத்தை பின்தள்ளி அனைத்து துறைகளும் ஊழல் மலிந்த ஆட்சியை கொடுத்து நமது புதுச்சேரி மக்களை வஞ்சிக்கிறது என்று தெரிவித்தார். சபாநாயகர் தன்னுடைய முன்னாள் காலங்களை மறந்து ஒரு நாள் இந்த போலி மருந்து விவகாரம் நாராயணசாமி ஆட்சி காலத்தில் நடைபெற்றது என்று, மறுநாள் வைத்தியலிங்கம் ஆட்சி காலத்தில் நடந்தது என்று கூறிக்கொண்டு இருக்கின்றார். இன்று அவர் ராஜாவிற்கும் நிழலாக செயல்பட்டது அனைவருக்கும் தெரிந்து விட்டதாக வேல்முருகன் கூறினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி தொடக்க விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் மற்றும் பெங்களூரு விஸ்வேஸ்வரய்யா தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப அருங்காட்சியகம் ஆகியவற்றின் அறிவுறுத்தலின்படி இந்த கண்காட்சி ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவின் தொடக்கத்தில் பள்ளி கல்வி இயக்குனர் முனைவர் சிவக்குமார் வரவேற்புரை ஆற்றினார். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கண்காட்சியை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை உரையாற்றினார். கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் நோக்க உரை வழங்கினார். இந்த மண்டல அளவிலான கண்காட்சியில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மொத்தம் 382 அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் அமைந்த இக்கண்காட்சியை புதுச்சேரி நகராட்சியை சேர்ந்த ஏராளமான பள்ளி மாணவர்கள் பார்வையிட்டனர். பங்கேற்ற அனைவருக்கும் காலை மாலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் விழாவிற்கு மெருகூட்டின. இவ்விழாவின் இறுதியாக பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் முனைவர் சிவகாமி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம் தள்ளுமுள்ளு 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போலி மருந்து விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் தலைமையில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி ராஜா திரையரங்கம் சந்திப்பில் இருந்த 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக நேரு வீதி வழியாக சட்டமன்றத்தை நோக்கி வந்தனர். கேண்டீன் வீதி சந்திப்பில் பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது தடுப்புகளை உடைத்து முன்னேறி சென்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கேயே அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் அறிவிப்பின்படி வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள அரசு செயலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் பகுதிகளில் பொதுப்பணித்துறையில் 1378 போர் வவுச்சர் ஊழியர்களாக ஒப்பந்த அடிப்படையில் குடிநீர் விநியோகம், சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளில் கடந்த 15 வருடங்களாக ஈடுபட்டு வருகின்றனர். ரூபாய் 10,000 ஊதியம் வாங்கி வந்த இவர்களுக்கு இந்த ஆட்சியில் ரூபாய் 18,000 உயர்த்தி வழங்கப்பட்டது. இதனிடையே 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஊழியர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என முதலமைச்சர் ரங்கசாமி இருமுறை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி பான்லி நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி பொதுப்பணித்துறையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்தது போல 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பொதுப்பணித்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தலைமை செயலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரசு செயலரிடம் பேச்சுவார்த்தை அழைத்து சென்ற நிலையில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி போலி மருந்து விவகாரம் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மொத்த மற்றும் சில்லறை மருந்தகங்களில் உள்ள அனைத்து மருந்தகங்களின் ஆய்வக தர அறிக்கையை சமர்ப்பிக்க மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் சிபிஐ இன்று முதல் தனது விசாரணையை துவங்க உள்ளதால் தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்த நாடு முழுவதும் சப்ளை செய்யப்பட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மேலும் இந்த போலி மருந்து விவகாரத்தில் பல ஆயிரம் கோடி மோசடி நடைபெற்றுள்ளதால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரையின் பேரில் இவ்வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் சிபிஐ தனது விசாரணையை துவங்கியுள்ள நிலையில் புதுச்சேரியில் மொத்த மற்றும் சில்லறை மருந்தகங்களில் இருப்பில் உள்ள மற்றும் இனி வரும் காலங்களில் கொள்முதல் செய்யப்படும் மருந்துகளின் ஒவ்வொரு தொகுப்புகளுக்கும் ஆய்வக தர அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என அனைத்து மருந்தகங்களும் மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி அரசின் உத்தரவை ஏற்று புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் அனைத்து மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் மற்றும் மருந்து நிறுவனங்களுக்கு புதுச்சேரி அரசு மருந்து கட்டுப்பாட்டுத்துறையின் உத்தரவையும் அவர்கள் கேட்டுள்ள மருந்து ஆய்வக தர சான்றிதழும் சமர்ப்பிக்க வேண்டும் என மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு மருந்துகளின் நம்பகத்தன்மை இத்தகைய ஆய்வின் தர சான்றிதழ் வாயிலாக உறுதிப்படுத்துவதோடு வாடிக்கையாளர்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாங்கிக் கொள்ளலாம் என புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை ஓரம் கொட்டி வைக்கப்பட்ட பழைய டயர்களை மர்ம நபர்கள் தீ வைத்து எரிப்பு. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு புகைமூட்டம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம். புதுச்சேரி அடுத்த அரியூர் அருகே விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் ஓரம் கொட்டி வைத்திருந்த பழைய டயர்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததால் தீ மளமளவென பற்றி எரிந்து அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த புகைமூட்டம் சூழ்ந்ததால் விழுப்புரம் நாகை 4 வழி சாலையில் செல்லக்கூடிய வாகனங்கள் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். மேலும் இதன் காரணமாக மூச்சு திணறலும் ஏற்பட்டு கடுமையான அவதிக்கு உள்ளாகினர். அது மட்டும் இல்லாமல் அப்பகுதியை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் புகைமூட்டம் சென்றதால் பெருமளவில் பாதிப்புக்கு பொதுமக்கள் உள்ளாகினர். இதனை அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். சுமார் 1 மணி நேரம் போராடி புகைமூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அவதியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நிம்மதி மூச்சடைந்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். பொங்கல் பரிசுத் தொகை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுடன் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் ஆலோசனை. காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் உடன் ஆலோசனை கூட்டம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. எலுமிச்சம் பழத்தை வைத்துக்கொண்டு காலத்தை ஓட்டுகிறார் என்ஆர் என்று மகளிர்களிடம் கிண்டலாக பேசிய துணை சபாநாயகர் ராஜவேலு. போலி மருந்து விவகாரத்தில் புதுச்சேரியை ஆளும் ஆட்சியாளர்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை கூறி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி தொடக்க விழா கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.